ஒரு ஊரில் மாயா என்று அழைக்கப்படும் ஒரு பெண் ஒரு பழைய ஆண்டிக் கடையில் இருந்து பிரம்மாண்டமான பொற்களங்கிய கண்ணாடியை வாங்கி வந்தாள். அன்று முதல் இரவில் அவள் அதற்கு முன் நிற்கும்போது கண்ணாடியில் அவளை அல்ல, ஓர் இருண்ட நிழல் கை அசைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அச்சத்தில் உறைந்த மாயா பின்னால் யாரும் இல்லை என்று பார்த்தபோது இன்னும் பயந்து விட்டாள். அடுத்த இரவு அந்த நிழல் தெளிவாகி முழுக்க எரிந்து கருகிய ஒரு பெண்ணின் உருவமாக மாறியது. மாயாவை நோக்கி உதவி கேட்பது போல முனகினாள். அதிர்ச்சியில் மாயா அந்த கண்ணாடியின் வரலாறை ஆராய்ந்தாள். 1964இல் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் ஒரு பெண் கொதித்துக் கருகி மரணமடைந்த வீட்டின் ஒரே நினைவுச் சின்னம் அந்த கண்ணாடி. அந்த இரவு மாயா மீண்டும் கண்ணாடி முன் நின்றாள். இந்த முறை அந்த கருகிய நிழல் மாயாவை நோக்கி வணங்கவில்லை, அவள் படுக்கையை நோக்கி சுட்டிக்காட்டியது. பயம் கலந்த குழப்பத்தில் மாயா மெதுவாகத் திரும்பினாள். படுக்கையில் எரிந்த உடலுடன் கண்களை விரித்தபடி ஒரு பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் கண்ணாடியில் மட்டும் அந்த பெண் சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த இரவுக்குப் பிறகு மாயாவை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் கண்ணாடி இன்னும் யாரோ ஒருவரை நினைத்து வைத்திருக்கிறது.